அதிர உங்களுக்கு என்னென்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி குடி. சரிண்ணே. சரவணா, நீ சிவாஜி ரசிகன் தெரியும், அதுக்காண்டி அவர் ஆக்டிங் முந்தாத. சரவணா, எந்த முட்டா பையன் உனக்கு சாப்பிடாம வேலை என்ன வேலை அடிக்கணும்? முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டு வெத்தல போட்டு வேலையை தேடாப்பா. ஏய், எல்லாம் கிறங்கி போயிருக்கீங்கன்னா கூட்டு வந்திருக்கீங்க. இந்தியாவுடைய ஜனத்தொகை எம்பிட்டா? 104 + 4 104 கோடி ஆம்பளை பொம்பளை, ஒரு 4 கலாணி பையங்க. யார் அந்த 4 கலவாணி பையங்க? நம்மதான். இதுல வேலை வெட்டி இல்லாதவங்க எம்பிட்டு பேரு? அது வீட்டுக்கு ஒரு ஆள் வச்சாலும் ஒரு 50 கோடி பேர் தருவாங்கப்பா. 50 + 1. யாரு அந்த ஒத்தாளு? நான் தான். சரவணா, இப்போ ஒண்ணும் கெட்டு போல. நீ வேலை தேடி போன இடத்துல பூரா நீ செய்ய சரவணா ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு சிட்டையை போடுறதுன்னு வச்சுக்க, எல்லாம் சரியா போயிருக்கும். ஏய், மீனாட்சிக்கு அந்த வேஷம் பிடிக்கல தானே இந்த வேஷத்தை திரியறேன். சரவணா, நீ இப்படி கொள்கை பிடிப்புக்காரனா இருப்பேன்னு நாங்க நினைக்கவே இல்லையாப்பா. இங்க வரப்பா, உன்னை காட்டிலே அன்புலையும் அறிவிலையும் அனுபவத்திலையும் இரப்பா. இந்த உனக்கு நறுக்கு 4 அறிவுரை சொல்றேன்ப்பா. சொல்லட்டுமா? சொல்லு. அறிவுரை நம்பர் 1, உன் கெட்டப் சரியில்லப்பா. ஏன்பா வேலை தேடி போறவன் இவள நகநட்டை போட்டுக்கிட்டு வேலை தேடி போனாக்க இவன் வகுத்து பசிக்கல, ஏதோ பொம்பளை பிள்ளைய ஆஸ் பண்ண வந்திருக்கேன்னு நினைப்பாங்க. ஆஸ் பண்ண வந்திருக்கானா? அப்படின்னா மொத்தம் பப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பொம்பளை பிள்ளை சரி பண்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உன் நெத்தில எழுதி ஒட்டிருக்க. அறிவுரை 2, நம்ம ஊர்ல பண காசு இருக்கிறவன் டவுன் பஸ்ல ஏறி கல்லாவத்தை இறக்குறேன். நீ வேலை தேடி கார்ல போனா என்கிட்ட இருக்கு, நான் போறேன். அப்படி எல்லாம் இருக்கிறேன் தேடி போற. என்னடா குழப்புற? ஒண்ணு சைக்கிள்ல ஓ, இல்ல நடந்து ஓ. நான் நடந்து போறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? சரவணா, டீசல் வண்டி சும்மா நிறுத்தி வைக்க கூடாது. நீ வேலைக்கு போ, நாங்க குற்றாலம் கொடைக்கானல் டூர் போயிட்டு வந்துடுறோம். நீங்க எங்க போறன்றத நான் சொல்றேன். நீ அறிவுரை நம்பர் 3 சொல்லு. ஆஹா, இப்படித்தான் காரியத்துல கந்தனா இருக்கணும். அறிவுரை நம்பர் 3, நீ யாருக்கு வேலை தர்ற? எனக்கு. அப்ப நாங்களே எதுக்கு? ஒரு பாதுகாப்புக்கு. மதுரையில பல லட்ச ரூபா பிசினஸ் ஆகிற கடைக்கே வாட்ச்மேன் கிடையாது, உனக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஆமா, சரி, இனிமேல் நான் தனியா போய்க்கிறேன், நீங்க வர தேவையில்ல. அப்பா ரொம்ப நல்லதாகி போச்சுடா சாமி, வெயிலுக்குள்ள அலையும்லடா. சரி, அறிவுரை நம்பர் 4 என்ன? சொல்லுவோம்ல, அறிவுரை நம்பர் 4, எப்பா சொத்து சோத்தை வித்தாது 4 பேருக்கு தானம் தர்மம் பண்ணணும். 4 பேர் ஏன் ஒரு 3 பேத்துக்காவது பண்ணணும். அப்படி நல்லது அடுத்த ஆளுக்கு பண்ணாத்தே உனக்கு நல்லது நடக்கும். சரிடா, பண்ணிவிடுவான். ஆனா என்ன பண்றது? என்ன ஆளுக்கு ஒரு கோட்டை ஒரு காராச்சேவு போட்டனா 100 ரூபா காசு. ஊரையும் சேர்த்து சொல்லப்பா. ஊருக்கு அவர ஊருகா. சரி, அதுனா 100 ரூபாய். அப்பா தண்ணியை கிண்ணிய போட்டு சினிமா கினிமா பாப்பாங்களா? சரி, யார் அந்த 3 பேரு? ஏப்பா இதுக்கு மதுரைக்குள்ள அலைஞ்சா விட முடியும்? ஏதோ நாங்க 3 பேர் இருக்கேன், எங்களுக்கு தான். தர்மம் பண்ணு சரவணா, தர்மம் பண்ணு. பண்றேன்டா, பண்றேன். உன் 4 அறிவுரையும் மீறலாம் இருக்கேன். ஏன்பா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா உள்ள ஜெயிலுக்குள்ள வேலை கொடுப்பாங்க? கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆமா, யார போட்டு தள்ள போற? இதுக்குன்னு மதுரைக்குள்ள போய் ஆளை இட தர முடியும்? ஆமா, நம்ம கூட்டத்திலேயே அறிவாளி, அழகானவன், அனுபவத்தை, உண்மையத்தான். ஹலோ சரவணா, நான் சிங்கராஜ் பேசுறப்பா. சொல்லுங்கண்ணே. வேலை கேட்டுருக்கீல்ல, வேலை வந்திருக்கு, வந்துரு. அப்படியாண்ணே? வந்துரும்ண்ணே. சீக்கிரம் வந்துருப்பா. வந்துகிட்டே இருக்கேனே, 10 நிமிஷத்துல வந்துரும்ண்ணே. சரிப்பா. நன்றினே, நன்றினே, நன்றினே. என்ன
பேச்சு பேசுனீங்க நீங்க? சிங்கராசனை போனை போட்டு வர சொல்லிருக்காரா? வேலை ரெடிடா. ஏய் வேம்ப சாப்பிடுங்கடா, நாள் மனசு மாறும்னே போயிடலாம். ஏய் வண்டு அடங்கடா, நான் மட்டும் தனியா போறேன். பாதுகாப்புக்கு ஒன்னும் தேவையில்ல. காரு பஸ்ல போறேன். ஆஹா, என்ன மாற்றான் என்ன மாற்றான். வண்டு சாமி நல்லா வேண்டிக்க. எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல. நாளைக்கு இந்த ஹோட்டல்ல நண்டு பிரியாணி இல்ல, பண்டு பிரியாணி. மதுரை ஒரு சிறி மதுரை தொடர்கிறது. வாப்பா சரவணா, வணக்கம். நே மனுஷனே, பஸ்ல வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. ஏன்பா கார் என்னாச்சு? உடம்புல தெம்பு இருக்குனே, விட்டா நடந்தே வந்திருப்பேன். நீங்க போன பண்ணி சீக்கிரமா சொன்னதால தான் பஸ்ல வந்தேன். சரவணா, வேலை கேட்டு போன் வந்த உடனே பதறி போயிட்டேனப்பா. ஏனே, ஏதாச்சும் கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டேனா? சில நேரத்துல நல்ல வார்த்தை கேட்டா கூட பதட்டாம போயிடுறப்பா. நீ ஒரு கூர்மையான கத்தி, அத வச்சு காய்கறி நறுக்க கூடாது, பெரிய பெரிய ராஜ்யத்தை தூக்கணுமாப்பா. டேய், உனக்கு என் மேல இருக்க நம்பிக்கையை பார்க்கும்போது அப்படியே சிலிர்க்குதுனே. சரவணா, என்னையும் சின்ன வயசுல நாயா அலைய விட்டாங்கப்பா. கல்லெல்லாம் கூட அடிச்சிருப்பாங்கல்லனே. பின்ன ஓ மாதிரியே மனசை தளர விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணனப்பா. அதுதான் ஜெயிச்சேன். டேய், உன் கடை ஜூஸ் மாதிரி அப்படியே நம்பிக்கையை புழிஞ்சு ஊத்துறியேனே. சரவணா, அர்ஜென்டா உன்னை எதுக்காக வர சொன்ன தெரியுமா? இங்க உனக்கு சூப்பர்வைசர் வேலை. சூப்பர்வைசரா? அட மேஸ்திரியப்பா. இங்க இருக்கிற பயல்களுக்கு வேலையில கவனமே இல்ல. ஆப்பிள புளினா ஆரஞ்ச புளியறாங்க, ஆரஞ்ச புளினா. அட எப்படியப்பா கரெக்டா சொல்ற? டேய், சரவணா ஒரு இடத்துக்குள்ள வந்து கண்ணை ரவுண்டு கட்டி விட்டா வச்சுக்க, அம்புட்டின்னு சொல்லி விடுவேன். தெரியும்ல, அதுக்கு தான் சரவணனை வர சொல்லியிருக்கேன். டேய், எனக்கு வாழ்க்கையில வாத்தியார்னு யாருமே இருந்தது இல்லனே. ஆனா இன்னில இருந்து நீ தானே வாத்தியாரு. குச்சில நீ அடிச்சா கூட அப்படியே கைய கட்டிட்டு அமைதியா இருப்பனே. சரவணா, வாத்தியார் இப்ப குச்சி வச்சு அடிச்சா உள்ள தள்ளிடுவாப்பா. டேய், அடிக்காத புள்ள படிக்காதன்னு சொல்லுவாங்க. நீ தானே வாத்தியாரு. ஏன்பா இல்ல பேசு. பெரிய வாத்தியார் ஒருத்தர் உள்ள இருக்காரு. யாருனே? கப்பாரா? நான் தொழில் கத்துக்கிட்ட வாத்தியாரு. நீ வந்த நேரம் நல்ல நேரமாப்பா. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஓஹோன்னு வளர்ந்துருவாப்பா. தம்பி, முதலாளிய கூப்பிடுறா. நே, அப்ப இந்த கடைக்கு நீ முதலாளி இல்லையா? நான் தாயா முதலாளி. அவரை முதலாளின்னு கூப்பிட்டே வாழ்ந்துட்டேனப்பா. அவ்வளோ பணிவு பணிவு. முதலாளி என்னடா பாக்குறீங்க? இந்த சரவணனுக்கு சாகுற வரைக்கும் நீங்க தானே முதலாளி. அடடா, என்ன பணிவிடா, என்ன பணிவிடா ஐயா. என்னோட மேசை இப்படி மூடிவிட்டீங்க? இல்லன்னா கையை இப்படியே விட்டு காலை தொட்டுக்கிட்டு ஆசிரியர் வாங்கிருப்போம்ல. நீ பேசுனதே புல்லரிக்குது. போதும்டாயா, படிவு போதும்டாயா. வணக்கம் முதலாளி. உங்க மாமா முன்னாடி தலை நிமிர்ந்து நின்னவன்டா நீ. முதலாளின்னு கை கட்டி நின்னுடாத, நிமிர்ந்து நில். கண்ட சல்லி பையில உள்ள விட்டுருக்க. வேலையை பாருன்னா விளக்கன வெட்டி வேலையா பாக்குறேன். சரி பண்ணிட்டு முதலாளி. அதுக்கு தான் மேஸ்திரியா போடணும்னு தம்பிய. சிங்கராசே நிப்பாட்டே. இனி நீ பேசாத, செய்க பேசுவேன். ஏய் சரவணா. சரவணன் தான் டான் 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 டான். ஒரு முதலாளினா பெரிய டவுசரா? மேஸ்திரி வேலைக்கு ஆளு வேணும்னு சொல்லிவிட்டு வர ஆளுக்கு எல்லாம் அட்வான்ஸா 1000 ரூபாய் வாங்கி இஸ்திரி போடுறியா? டப்பாச காலி பண்ணுவேன், ஜாக்கிரதை. பேசுறோம்ல ஆதி இறைச்சல. உன்னை மாதிரி ஹோட்டல் கடைக்காரன் மூக்கு கண்ணெல்லாம் நோண்டி எடுத்தாண்ட சரவண அவதாரம் எடுத்திருக்கேன். எவனோ உனக்கு தொழில் கத்து கொடுத்தான்னு சொன்னியே, அவனுக்கு மீச இருக்கடா. வாயில கயிற அவன் மீசைய புடிச்சு ஆட்டு ஆட்டி தலையில் நங்கன்னு கொட்டி விடுவேன், சொல்லி வை.
எம்புட் நேரமா செய்க பேசிட்டு இருக்கேன் ஒரு ஜூஸ் சொல்றேன். ஏய் ஆரஞ்சு ஜூஸ் போடுறா. ஏய் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சு மூக்கொழிட்டு ரோட்ல திரியுதுக்கா. ஆப்பிள் ஜூஸ் சொல்றா. ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸ் போடுறா. ஏய் ஐஸ்லாம் சொல்றா. ஐஸ் இல்லாம போடப்பா. அண்ணே மிஷினை போடலாமா? மிஷின் இல்லாம இப்ப ஜூஸ போடுவேன் லூசே. ஏய் மிஷினை போட சொல்ற. போடுறா போடுறா போடுறா. ஏய் எம்பிட் நேரம் ஆச்சு? காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் பத்தி ஜூஸ் போடுறீங்களா? எப்படி நேரம்டா போடுவாங்க? சைகைக்கு வெளில வேலை இருக்குல்ல? ஜூஸ் கேன்சல். உன்னைய பார்க்கறதுக்கு எவனாச்சும் பழைய கேடு கட்ட வருவான், அவனுக்கு கூட ஜூஸ். மதுரை ஒரு சிறு தொடர்கிறது. ஏய் சரவணா, கஜினி முகமது உனக்கு தெரியுமா? யார் அவரு? ஏய் கீழே வசல பிரியாணி கடை வச்சவரியா? யாரப்பா நீ வேற? அந்த ஆள் ஒரு முஸ்லிம் ராஜா. இந்தியா மேல பல தடவை போர் எடுத்து தோத்துக்கிட்டே இருந்தவரு. கடைசியில 16வது தடவை போர் எடுத்தப்பதான் ஜெயிச்சவரு. ஏய் அது மாதிரிதான் நீ ஒரு நாள் வேலை தேடினதுக்கே இப்படி சோர்ந்து உட்காந்தா எப்படி? சரவணா யோசிக்கிற போது நிறுத்தப்பா. அப்படி என்னத்த யோசிக்கிற? ஏய் இதெல்லாம் எனக்கு தேவையா? தேவையில்லைதான். ஆனா மீனாட்சி தேவையா இல்லையா? தேவைதான். சொத்துக்காக. ஏய் இவ ஒரு செத்த வேண்டா. சரவணா நீ என்னைக்கு அந்த புள்ள மீனாட்சிய நீ மனசார நேசிக்கிறோம்ன்றியா அன்னைத்தானே நீ உருப்படுவ. ஏய் வண்டு, அலெக்சாண்டர்னு ஒரு வெள்ளைக்கார ராஜா அண்ணன், அந்த கதை தெரியுமா உனக்கு? தெரியாது. அவனுக்கு இந்த உலகமே தான் காலடியில வரணும்னு ஒரு ஆசை. அவன் நாடு எங்கிட்டும் இருக்கு. அங்க இருந்து ஒவ்வொரு நாடா சண்டை போட்டு கைப்பற்றி கைப்பற்றி கடைசியில் இந்தியாவே வந்துட்டான். அந்த மாதிரிதான் சரவணனும். இந்த உலகம் மொத்தமா என் பூமி. அத கைப்பற்றத்துக்கு நான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன்டா. மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா அதை விட முக்கியம். ஐயோ காதே வெந்து போச்சுடா. வேணாமடா சாமி, நாங்க போய் சாப்பிட்டு வந்துடுறோம். ஏய் சரவணா, ஜாஜாகான்னு ஒரு ராஜா இருந்தாரு, அவர் தெரியுமா? அவருக்கு இப்படித்தானே ஏதாவது மன கஷ்டமா இருந்தா அப்படியே ஒரு கையில திராட்சை கொத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சம்சாரம் முந்தாஜா பாத்துக்கிட்டே இருப்பாராம். ஏய் நீ இப்ப இருக்கிற மன கஷ்டத்துல ஒண்ணு இல்ல, மீனாட்சிக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லு. மதியம் வாங்கின கரைச்சவு உள்ள இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருங்க. ஏய் போட போட. ஏய் போட. டேய் வாடா, கஞ்சியா கஞ்சியா குடிச்சிட்டு வந்துடும் அப்பா. இன்னும் முறைக்கிற. மீனாட்சி நீ நாங்க எங்களுக்கெல்லாம் மதுரையில ஒரு கல்ல செஞ்சா கூட தெரியும், நீ செஞ்சா தெரியாதா? ஏய் நான் அசேம்ல உட்கார்ந்து இருந்தேன். என்ன தேடுற? நீ இப்ப சோகமா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா? நான் சந்தோஷமா இருக்கேன். நான் வந்ததுனாலயா? சாச்சா இல்லையா? இரு மீனாட்சி, என் அருமை பெருமெல்லாம் இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. வேலை கேட்டு எங்க போனாலும் என்ன மரியாதை. சரவணா என் கடையில் தான் நீ வேலை செய்யணும்ன்றான் ஒருத்தன். சரவணா இந்த அப்படி கல்லா பெட்டி சாவி, என் பையனை கூட நம்ப மாட்டேன் உன்னைய நம்புறேன் அப்படின்ட்டு விசுக்குன்னு ஒருத்தன் கிளம்பி போறான். இப்ப என் பிரச்சனை என்னன்னா,
எங்க வேலைக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்படியெல்லாம் நீ சொல்லுவேன்னு முன்னாடியே தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே சொல்லணும்னு இப்பதான் தோணுச்சு. விளையாடாத சரவணா. நான் காலையில உனக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். நிச்சயமா இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். உண்டியில காசு ஏதாச்சும் போட்டியா? ஆமா, 100 ரூபாய் போட்டேன். ஏன்? இல்ல, அந்த 100 ரூபாய் இருந்தா 2 நாளைக்கு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். யாரு? ஒரு சாதாரண ஏழை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணா. நீ பேசுறது, நீ யோசிக்கிறது ஒரே நாள்ல மாறிட்டிய சரவணா. எல்லாம் உன்னாலதான். நீ மட்டும் அந்த உருண்டை கண்ணை உருட்டி உருட்டி என்னை திட்டி புத்திமதி சொல்லனா நான் அந்த சமுதாயத்தை தெரிஞ்சுக்காமல போயிருப்பேன். எங்க உன் நண்பங்க? 30 நாளில் உழைத்து முன்னேறுவது எப்படி அப்படின்னு ஒரு புக் இருக்காம்ல. ஆமா. அதை 15 நாளில் படித்து முடிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக் இருக்கான். ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்க போயிருக்காங்க. யாரு படிக்க? நான் படிக்கத்தேன். நீ புக்கெல்லாம் படிப்பியா? மீனாட்சி, இப்பெல்லாம் நான் ரொம்பவே மாறி போயிட்டேன் மீனாட்சி. ஒரு பக்கம் புக்கு படிக்கிறது, இன்னொரு பக்கம் ஒரு 5-6 வேலை. காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரின்னு பிரிச்சு எப்படி செய்யலாம்னு யோசிச்சுட்டு வேற இருக்கேன். வந்து சரவணன் மட்டும் சோமா உட்காந்துக்கு நான் ஒரு நாள் கூட பார்த்தே இல்லடா. ஆயிருந்தே நமக்குள்ள சண்டை ஓட்டாலும் அடிச்சு பிடிச்சிருந்தால சரவணுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ரொம்ப நல்லவன்டா. சரவணன் இப்படி உட்காந்துருக்கு மனசே கேட்கலப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னது? சரவணை மன கஷ்டத்துக்கு எந்த மருந்துகளையும் மருந்து கிடையாது. தானா மாறினாத்தான் இருக்கு. மருந்துக்கு போன போறேன். ஏன்னா சந்தர்ப்பம் வரும்போதே நாம அதை பயன்படுத்திக்கின. பாத்தியா, மணி கூட அடிக்குது. மணி அடிக்கல, போன் அடிக்குது. ஹலோ மீனாட்சி, நான் வந்து பேசுறேன். மீனாட்சி, சரவண பத்தி ஒரு உண்மை சொல்லணும். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? வா. சரி, அதை விடு. மீனாட்சி, சரவண உன்னால ரொம்ப அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை எல்லா பேருமே ரவுடியா தான் மீனாட்சி பாக்குறாங்க. நீ புறானை சாப்பிடவே இல்லை மீனாட்சி. அவனை கண்டு பயந்து நடுங்கின புறா பெரிய புத்தி சொல்ற டவுசர் ஆயிட்டாங்க. ஏன்டா அப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்டா சொத்து காண்டின்றான். இல்ல மீனாட்சின்னு சொத்து காண்டின்றான். ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி. சரிம்மா மீனாட்சி, நான் அப்புறமா பேசுறேன். போனை வச்சிரேன் மீனாட்சி.